வணக்கம் வேதா சார். அகத்திற்குள் இதன் அடுத்த பதிவாக எனது கேள்வி. இப்ப ஒரு மனித பிறவியும் எடுத்துட்டா அது படைக்கப்பட்ட நோக்கம் அப்படின்றது அது எங்க இருந்து தோன்றியதோ அந்த இடத்திற்கே, அந்த மூலத்திற்கே செல்லக்கூடியதுதான் அதோட நோக்கமே. ஆனா இந்த மனித பிறவி அதை உணர்றதே இல்ல. அதை விட்டுட்டு நம்ம எதுக்காக வந்தோன்றதே தெரியாம இங்க இருக்கக்கூடிய புற சூழல்ல சிக்கிட்டு பணம் பதவி இதுக்காகவே அதோட வாழ்க்கை போயிட்டு இருக்கு. வெற்றி தோல்வி இத நினைச்சு இத பத்தியே யோசிச்சுட்டு இருக்கோமே தவிர நம்ம நம்ம உணர்றதே இல்ல. நம்ம படைத்த அந்த இறை கிட்ட நம்ம போய் அடையணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம உணர்ந்தாதான் இறையவே உணர முடியும். சோ அந்த நம்ம உணர்றது அப்படின்றது புலன்களை ஒடுக்குவதன் மூலியமா நம்மள நம்ம உணரலான்னு என்னோட கருத்து. அப்ப அந்த புலன்களை ஒடுக்குறது அது எப்படி, அதை கொஞ்சம் நீங்க தெளிவுபடுத்துங்க வேதா சார். வணக்கம் மேகா. இப்ப இந்த கேள்வியில முதல் இதா கேக்குறீங்களா, அதாவது ஒவ்வொரு உயிருமே திரும்பவும் படைப்பின் மூலத்துல போய் ஒடுங்கிறதுதான் உயிரின் இயக்கமே அப்படின்ற ஒரு புரிதல் வச்சு நீங்க கேக்குறீங்கன்னா, இந்த புரிதல் உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்றது எனக்கு கேள்வி. ஒவ்வொரு உயிருமே மூலத்தோட போய் ஒடுங்கணும் அப்படிங்கறதே இங்க நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு இல்லையா? அப்போ நீங்க கேள்வியா வைக்கிறீங்க அப்படின்னா இது எப்படி உங்களுக்கு புரிஞ்சுது? எனக்கு ஒரு சில உணர்த்தல்கள் மூலியமா இது புரிஞ்சுது. அதற்கான நபர்கள் அவங்கள நான் சந்தித்ததன் மூலியமா இது எனக்கு கிடைச்சது. இந்த தெளிவு எனக்குள்ள இது தோன்றுச்சு. இப்ப ஒவ்வொரு உயிருமே, அதாவது இந்த பேரண்டத்துல தோன்றிய நிகழ்வுல இருந்து பூமி உருவாகி அதுல இருந்து முதல் அறிவு, அதுல இருந்து இன்று 6ஆம் அறிவு வரை நம்ம பரிணமிச்சு வந்திருக்கோம். இந்த முதல் அறிவு ஓரறிவு, ஈரறிவு, மூவறிவு அப்படின்னு 6 அறிவு வரைன்னு சொல்றோம். இப்படி அதற்கு முன் அப்படின்னு சொன்னா அணு. அந்த அணுவிற்கு முன் அப்படின்னா அது ஒரு உயிர் துகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த உயிர் துகளின் பண்பு என்ன? பண்புனா அதனுடைய தன்மைன்னு கூட புரிஞ்சுக்கலாம். பண்புனா அது பண்பு தான். அதனுடைய இயக்கமே நில்லா நிலை சுழற்சி அப்படின்னு சொல்லலாம். இந்த உயிர் துகள் அங்கிருந்து பரத்திலிருந்து தோன்றி, இது ரொம்ப ஆழமா புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு உரை அப்படின்னு தான் சொல்லணும். அந்த இப்ப அணுக்குள்ள இருக்கிறதும் ஒரு உயிர் துகள் தான். இப்ப அந்த அணுக்குள்ள ஒரு சுழற்சி இருக்கிறது நம்ம விஞ்ஞானத்துல எல்லாருக்குமே உங்களுக்கு எல்லாருமே தெரியும். இந்த சுழற்சியை இயக்குவது எது அப்படின்ற ஒரு கேள்வி வச்சோம்னா அது அந்த உயிர். அணுவில நுட்பமான ஒரு துகள் தான் அந்த உயிர் துகள். இப்ப இந்த உயிர் துகளுடைய பண்பு என்ன அப்படின்னா, அது மூலத்திலிருந்து பரத்திலிருந்து வெளிப்பட்டு அது உருவெடுத்து ஒவ்வொரு உருவாக சிந்தனையில் மேம்பட்டு அந்த உயிரே தானே தன்னை அறியக்கூடிய ஒரு தன்மைக்கு எப்ப வருதோ அப்பதான் திரும்பவும் மூலத்துல போய் சேரும், கலக்கும் அப்படின்றதான் உயிரோடைய பண்பு. இதை கடந்து வர்றதுக்கு இப்ப நம்ம ஒரு சில நொடிகளை நம்ம இதை சொல்லிடுறோம். ஆனா இது பல ஆயிரம் கோடி பிறவுகளை தாண்டி நடக்கக்கூடிய ஒரு சுழற்சி இது. கண்டிப்பா. ஆமா. இப்ப இது முதல் அறிவு கொண்ட உயிரும் அமீபாவாக தோன்றி அதன் பிறகு அது தன்மேல் படக்கூடிய உரசக்கூடிய ஒரு பொருளை உணர்ந்து அதிலிருந்து உணவாய் எடுத்து அதன் பிறகு வாய், அதன் பிறகு கண், அதன் பிறகு நுகர்ச்சி, அதன் பிறகு கேட்டல், அதன் பிறகுதான் மனம். இப்படி படிநிலைகளாக எத்தனையோ கோடி பிறகுகளை தாண்டி இது அதற்குள் பல உருவ அமைப்புகள் கொண்டு இந்த பூமியில வாழ்ந்து இதுலயும் சிந்தனை மேம்பட மேம்பட இதுதான் நம்ம திருவாசகத்துல ஆசான் சொல்லிய என்ன, மழையாய் துளியாய் புல்லாய் பூண்டாய் விலங்காய் மரமாய் செடியாய் கொடியாய் இறுதியில் மனிதனாய் அப்படின்ற ஒரு நிலைய அழகா சொல்லியிருப்பாங்க. இது அதான் சொல்றது. இப்படி இந்த உயிரின் ஒவ்வொரு
சிந்தனை மேம்பாடாக மேம்பட்டு மேம்பட்டு இறுதியாக ஒரு நிறைவான ஒரு பிறவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிறவி மனித பிறவி அப்படிங்கிறது தான். இதற்கு மேலான ஒரு பிறவி இந்த பூமியில இல்லை. அதற்குதான் எல்லாமே நம்ம அவையார் முதல்ல எல்லாமே சொன்னது, மனிதராய் பிறக்கவே மாதவம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னது. இப்படி நம்மளுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிற மகரிஷிகளும் சித்தர் பெருமக்களும் நமக்கு உணர்த்திய எவ்வளவோ கருத்துக்கள், நம்ம அதெல்லாம் தாண்டி இன்று மனிதனும் தெய்வமாகலாம் என்ற ஒரு நிலை, அந்த ஒரு நிலைப்பாடும் நாம் உணர்வதே. இன்று நம்ம குலதெய்வங்களா வணங்கக்கூடியவர்கள் எல்லாருமே தெய்வங்களா வணங்குறோம், மனித உருவங்களை தான் தெய்வங்களா வணங்குறோம். அப்போ அந்த ஒரு நிலைக்கு மேம்பட்டு தனது குணத்தால், செயலால், எண்ணத்தால், சொல்லால் இப்படி மேன்மைப்பட்டு பிற உயிரினங்கள் எல்லாவற்றையும், இந்த பேரண்டத்தில் உள்ள எல்லாவற்றையும் அறிந்து புரிந்து உணர்ந்து பக்குவப்பட ஒரு நிலைதான் மனித பிறவி. இதில் நமக்கு முன்னோர்கள் வழங்கிய கணத்திற்கெல்லாம் இவ்வளவு கணங்களையும் தாண்டி, இவ்வளவு கணங்கள், பல கோடி கணங்களை தாண்டி அதற்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய கணபதி என்று சொல்லக்கூடியது மனித பிறவியதான். இப்படி வினையாற்றிக் கொண்டே வினைகளுக்கெல்லாம் அதிபதியாகி வினைகளுக்கெல்லாம் நாயகனாக திகழ்ந்த விநாயகன் என்று சொல்வதையும் மனித பிறவியதான். இப்படி நமக்கு வழிவந்த அகத்திய மாமகரிஷி நமக்கு புரியும்படி உணர்த்திய விநாயக தத்துவம் இதுதான். இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த மனிதனும் இன்று இப்பொழுது உள்ள சூழலில் இதை உணர்ந்து தானே தன்னை உணர்தல், தானே தனியறிதல் என்ற நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் வெகு சொற்பமாக தான் இருக்காங்க. இன்று பெரும்பாலான இந்த மனித கூட்டம் இன்று தான் மட்டும், அதாவது ஒரு தன்னோக்குவாதத்தில், தன்னோக்கு என்பது சுயநலம் என்பதை விட, சுயநலம் என்பது ஒரு அருமையான சொல், அது ஒரு அருமையான ஒரு செயல்பாடு. தான் நலமாக வாழ்ந்து பிறரை மேன்மைப்படுத்துவதற்காக தன்னலத்தை பேணி காப்பதுதான் தன்னலம். தன்னோக்கு என்பது தான் மட்டுமே, பிறர் எப்படி அழிந்து போனாலும் பரவாயில்லை, தான் மட்டுமே நிலையாக இருக்க வேண்டும், தன் சார்ந்தவர்கள் மட்டுமே சுகமாக வாழ வேண்டும் என்பதற்காக பிறர் உரிமைகளை பறிப்பது, பிறர் உரிமைகளை தலையிடுவது, எந்த ஒரு சிந்தனையில் உள்ள உயிரினமுமே செய்யாத செயல்களை எல்லாம் செய்வது, சக மனித கூட்டத்தையே அழிப்பது, சக மனிதர்களையே வதைப்பது, இப்படிப்பட்ட செயல்களால் இன்னைக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. ஆணவம், அகங்காரம், ஆணவம் கூட சொல்ல முடியாது, இது இருமாப்பு, பெருமை, பொறாமை, இச்சை, இப்படிப்பட்ட குணங்கள் இன்னைக்கு ரொம்ப மேலோங்கி இருக்கு. இப்படிப்பட்ட மனிதர்கள் தன்னை உணர்றதே இன்னைக்கு அந்த ஒரு படிநிலையை கூட அவங்க தொட மாட்டாங்க. ஆமா, தன்னை உணரக்கூடிய ஒரு நிலைக்கு அவங்க நகரலன்னும் போது அவங்க மனித பிறப்புலதான் இருக்காங்க, இன்னும் மனித பிறவி எடுக்கல. இப்ப அவர்கள் இந்த மனித பிறப்பிலேயே பல கோடி பிறவுகளை தாண்ட வேண்டிய ஒரு நிலை. அவங்க அந்த நிலைக்கு வரும் வரை அந்த உயிர் அவர்களை அந்த நிலைக்கு நகர்த்தும். அந்த உள்ள இயங்கிக் கொண்டிருக்கிற உயிர் துகள், நம்ம உடம்புல இயங்கிட்டு இருக்கு இல்லையா உயிர் துகள், அது அந்த நிலைக்கு வரும் வரை உங்களுக்கு பிறப்பெடுக்க வைக்கும். அப்படி என்றால் பிறப்பு ஒரு பாவமும் அல்ல, அது குற்றமும் அல்ல. நீங்க அந்த நிலைக்கு போகணுங்கிறதுக்காண்டி இப்ப நீங்க படிக்கும் போது வகுப்புல சரியா படிக்கலன்னா திரும்பவும் அதே வகுப்புல படிக்க வைக்கப்படுது இல்லையா கல்வி நிறுவனம். ஒரு தேர்ச்சி பெற்று அடுத்த நிலைக்கு போனாதான், அந்த நிலைக்கு நீங்க தகுதியானால்தான் அடுத்த ஒரு வகுப்புக்கு நீங்க போக முடியும்ன்ற ஒரு நிலை. அதே போலதான் அந்த ஒரு தன்மையை நீங்கள் உணரும் வரை உங்களுக்கு பிறவிகள் தொடர்ந்து இந்த பிறவிலையும் உங்களுக்குள் மனிதர்களுக்குள் இந்த கேள்வி எழும், நான் யார், நான் எதற்காக படைக்கப்பட்டேன், என்னுடைய போக்கு என்ன,
வாழ்வின் நோக்கம் என்ன? இந்த கேள்வி எல்லா மனிதர்களுக்குள்ளுமே எழும். கண்டிப்பா கண்டிப்பா. அந்த எழும்போது அந்த கேள்விகளுக்கு விடை காண அவர்கள் நல்ல குருமார்களை தேடுவாங்க, வழிகாட்டுகளை தேடுவாங்க. இப்படி தேடும்போது ஒரு மெய்ப்பொருளோடு இந்த மெய் நான் உணரணும், இது எனக்குள் உணர்த்தப்படணும், இதை உணர்ந்து நான் வாழணும் என்ற விருப்பத்தின் பெயரால் அவர்களுக்கு நல்ல குருமார்கள் இறையே அவர்களுக்கு இணைக்கும். இப்படி இணைந்த குருமார்களை கொண்டோ இல்ல அவர்களுக்குள்ளேயே இது விடை கிடைக்கும். நமக்குள்ள இயங்கும் உயிர்கிடமே அத்தனை பதிவுகளும் உண்டு. அதனால அந்த உயிரை உணர்த்துவதற்கு ஒரு குரு அவசியம்தான். ஆமா. அப்படி அந்த வழிகாட்டிகள் மூலமாக உணர்ந்து அவர்கள் வழிகாட்டுதல்ல நீங்க சொன்னபடி இந்த புலன்களை அடக்கி அப்படின்னா நமக்கு வழங்கப்பட்ட ஐம்புலன்கள் சொல்றோம். தொடு உணர்ச்சி, செவி, பார்வை, காட்சி, நுகர்தல், சுவைத்தல், கேட்டல் அப்படின்ற அந்த ஐம்புலன்கள் வழியாக வரக்கூடிய தகவல்களை, அது வழியா வரக்கூடிய செய்திகளையும் தகவல்களையும் மட்டும்தான் இந்த பூமியில இருக்கு, இதை கொண்டுதான் நான் வாழ்கிறேன் என்ற நிலையில தான் மற்ற உயிரினங்கள் படைக்கப்பட்டிருக்கு. மனிதர்கள் அப்படி இல்லை. மனம் வழியாக அவங்க உணர்வாங்க, புரிந்து கொள்வாங்க. இப்ப இந்த ஐம்புலன்கள் வழியாக வரக்கூடிய அறிவு வயப்பட்ட விஷயங்களில் மட்டுமே கட்டுண்டு கிடந்தால் இவர்கள் தன்னை உணர்வதற்கு ஒரு நிலைக்கே இவங்க நகர மாட்டாங்க. இதெல்லாம் இல்லை, இது இல்லாத ஒன்று, இங்கு ஏதோ ஒன்று என்னை நகர்த்துகிறது, வழியாக எனக்குள் சிந்தனையில் அது என்னிடம் உரையாடுகிறது, அது எனக்கு உணர்த்துகிறது, அதனிடமே நான் சரணாகதி அடைகிறேன், அதனிடமிருந்தே விளக்கங்களை நான் பெற்றுக் கொள்கிறேன். அது ஏதோ ஒரு நிலைக்கு அது எனக்கு அவ்வளவு புரிதல்களையும் வழங்குகிறது. நான் என்ற கேள்விக்கும் எனக்கு விட என்னுள்ளே இருந்து எனக்கு கிடைக்கிறது என்ற ஒரு நிலை வரும்போது அவர் அந்த ஐம்புலன்களை அடக்க வேண்டாம். அடக்குனா அது மீறும். அடக்கக்கூடாது, கடக்கணும் அப்படின்னு சொல்றதுதான். அப்ப அதை புரிந்து கொண்டு இது புலன்கள் வழியாக, ஏன்னா இன்றுள்ள காலகட்டத்தில நமக்கு தகவல் தொழில்நுட்பம், காட்சி, நிறைய காட்சிகள் இன்னைக்குள்ள சமூகம் பாக்குது. அந்த ஒரு கருவி மூலியமா காட்சிகள்லயே கட்டுண்டு கேக்குறாங்க எல்லாரும். அதுதான் உண்மை என்றும் நம்ம நம்பிட்டு இருக்கோம் எல்லாமே. அதுலயே வாழ்க்கை நிறைய தொலைது. தன்னை உணராத ஒரு நிலைக்கு அடிப்படையான ஒரு கீழான நிலை. இவ்வளவு புலன்கள் வழங்கப்பட்டு 6வது அறிவாக மனமும் வழங்கப்பட்டு அதை செயல்படுத்தாமலேயே அந்த கண் என்ற புலன் வழியாகவே கட்டுண்டு கிடக்கக்கூடிய காட்சி மயக்கம். இப்படி இருக்கும்போது தன்னை பற்றியான ஒரு சீர்தூக்கி பார்க்கக்கூடிய செல்ஃப் ரியலைசேஷன் அத நிறைய பேர் எல்லாருமே தொலைக்கிறாங்க. ஆமா, இந்த செல்ஃப் அனலைசேஷனும் இருக்கிறது இல்ல, ரியலைசேஷனும் இருக்கிறது இல்ல. ஆமா, இன்னைக்கு இது வாலிபர்கள் மட்டும் இல்ல, வயசானவங்களுக்கும் அந்த கருவி கையில இருந்ததுன்னா முழுமையா அதுலயே கட்டுண்டு இருக்கிறாங்க. எல்லாரும் இப்ப அப்படிதான் இருக்காங்க. ஒரு குடும்பத்துலன்னு எடுத்துக்கிட்டா எல்லாத்துட்டையும் அந்த கருவி இருக்கு. எல்லாரும் அதை வச்சுட்டு நமக்குள்ளேயே நம்ம பேசிக்கிறதையே நம்ம இழந்துட்டோம். ஆமா, அந்த குடும்ப உரையாடலோ இப்படி இருக்கிறவங்கள்ட்ட, இப்படி கட்டுண்டு இருக்கிறவங்கள்ட்ட ஏதாவது கேள்வி கேட்டா அவங்களுக்கு ரொம்ப கோபம் வருது. ஏன்னா அந்த ஒரு நிதானத்தன்மையே இல்ல. கண்டிப்பா கண்டிப்பா. நிதானம், பொறுமை, புரிந்து கொள்ளும் தன்மை, இது எதுவுமே அற்ற ஒரு நிலையில மனித பிறவி இன்னைக்கு நகர்ந்துட்டு இருக்கு. இது இப்படி போகும்போது தன்னையே உணராத ஒரு நிலையில வாழ்ந்து ஒரு மனிதன் இறக்கும் போது சிந்தனையில மேம்படாத ஒரு நிலை தானே அது. ஆமா சார், கண்டிப்பா. நிறைய அறிவுகளை சேர்த்துக்கிறாங்க, இன்ஃபர்மேஷன், நிறைய குப்பைகளை தான் நாம இங்க சேர்த்து வச்சிட்டு இருக்கோம். இந்த குப்பைகள் பதிஞ்சது உங்களுடைய ஆன்மாவுல. இப்படியே பார்த்து இந்த ஆன்மா அடுத்த பிறப்பு எடுக்கும் போது என்னவா பிறக்கும், நீங்க கொஞ்சம் ஆழமா உள்ள நோக்கி பாருங்க. இப்படி
ஒரு நிறைவுறாத தன்மையில் ம், தன்னுடைய சிந்தனையும் மேம்படுத்திக் கொள்ளாமல் ம், தன்னையும் சீர்தூக்கி பார்க்காமல் தன்னையே உணராமல் வாழ்ந்து மடிகின்ற இப்படி போகக்கூடியவங்களுடைய இறப்பு ம். நிதானமானதா இருக்கா பாருங்க. இல்ல. ஆஹ் இது ஒரு கட்டத்துக்கு மேல போய் இந்த என்ன சொல்றது மனம் சார்ந்த பிரச்சனைகள் ம், ம். அப்படி போயிடுது இல்ல. இன்னைக்கு இன்னைக்கு அதுவும் ஒரு பெரிய துறையா வரும். ம். வரும் நாட்கள்ல அது ஒரு பெரிய துறையா வரும். மனப்பிறழ்ச்சி, ஆமா, ஆமா. அந்த சைக்கிராட்டிஸ்ட் சொல்லுவாங்கல்ல அது. ஆமா சார், அது நிறைய தான் இருந்துட்டு இருக்கு. எதுக்கு எடுத்தாலும் எனக்கு ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் இந்த வார்த்தைகள்லயே போயிட்டு இருக்கு. இந்த வார்த்தைகளை இன்னைக்குள்ள சமூகம் அதிகமா பயன்படுத்துது. அதனால இது இப்படி போறதுனால ஒரு ஒரு கணவன் மனைவியோ ஒரு காதல் கூட இங்க ஒழுங்கா மலர மாட்டேங்குது. ஒரு கணவன் மனைவி கிட்டயே இந்த புரிந்து கொள்ளும் தன்மைலாம் இல்லாதப்போ அங்க குழந்தை பிறப்பே அங்க நிகழ மாட்டேங்குது. அப்போ அதுக்கும் அவங்க அறிவு ரீதியா அறிவு சேர்க்கல போய் இந்த கருத்தரித்தல் மையங்கள்ல போய் ஏதோ பண்ணி உடம்ப சிதைச்சு அப்புறம் படாத பாடுபட்டு ஒரு குழந்தைய ஏதோ ஒரு முறையில பெத்தெடுக்கிறாங்க. அந்த குழந்தைக்கும் அந்த தாய்க்கும் உள்ள உறவே அங்க ஒரு சரியான ஒரு உறவுல இல்ல. இப்படியே போக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த மனித சமூகத்தை இப்படியே வளர விடாது. முக்கியமாக தொலைத்து அழிக்கும். இயற்கையின் விதியை நம்ம மீறினோம்னா எப்படியும் இயற்கை வந்து நம்மள அழிக்கதான் செய்யும். இவ்வளவு உணர்த்தல்களும் உனக்கு வழங்கப்பட்டு அதை உணராமல் நீ ஒரு கீழான நிலைக்கு போயிட்டு இருக்கா, இந்த பூமியில வாழ நீ தகுதியற்றவன் என்ற ஒரு நிலைதான். அப்போ அதை துடைத்தெடுத்து அடுத்த ஒரு சமூகமா அது ஒரு நல்ல மேலான பிறப்புகளை அதை படைக்கும். இது இன்னும் இப்ப மோசமா போயிட்டு இருக்கு. இப்ப வரும் காலங்கத்தை எல்லாருக்குமே தெரியும். அதை நோக்கிதான் இன்று உள்ள அங்கங்க நடக்கக்கூடிய அழிவுகளும் நம்ம பாக்குறோம். அதிகமாக மனித கூட்டங்கள் அழியுது. ஏதோ ஒரு விதத்துல அழியுது. இதெல்லாம் பார்க்கும் போதாவது உள்ளுக்குள்ள உணரணும். அந்த காட்சியுமே அதையும் ஒரு இதுவா பண்ணி பரபரப்பாக்கி கண்டிப்பா இந்த இணையதளத்துல எல்லாம் பதிவிடுறது இதுதான். இது இந்த போக்கு மாறாமல் காட்சியிலே கட்டுண்டு கிடக்கக்கூடிய இதுல நீங்க சொன்னதுக்குதான் அது வரணும். அந்த புலன்களை கட்டுப்படுத்துவது அப்படின்றது இதுதான். அதுல இருந்து எல்லாம் விலகி உங்களை உள்ளுக்குள்ள பாக்கணும், தன்னை உணரணும் என்ற ஒரு நிலைக்கு நகரும் போதே வாழ்க்கை அழகாக மாறும். ஒரு நிறைவான வாழ்க்கைய வாழ்ந்து அவனே தன்னை உணர்ந்து தான் ஒரு உயிர் என்ற நிலைக்கு ஒரு நபர் தன்னுடைய சிந்தனையை மேம்படுத்துகிறாரோ அவருக்கு பிறவி இல்லாத பெருநிலை கிட்டும். இது உயிரின் சுழற்சி. அப்போ நீங்க கருவிலே கட்டுண்டு கிடந்து இப்படி நீங்க இறந்து போனால் மீண்டும் இன்னொரு அறிவு சேர்க்கை உள்ள பிறவியாதான் அடுத்தடுத்து நீங்க பிறந்து நிறைய பிறவிகளை கடக்க வேண்டியது இருக்கும். கடந்து கடைசி வரை நீங்கள் அந்த மூலத்திற்கு சென்று சேரும் வரை உங்களை உங்களுக்கு உணர்த்தாமல் உங்களுக்குள் இயங்கிக் கொண்டிருக்கும் உயிர் உங்களை விடாது. அது அன்பு. அது உணர்த்தும் வரை அந்த சுழற்சி நிற்காது. அதனாலதான் உயிர் துகளின் பண்பு நில்லா நிலை சுழற்சி. நான் ஆரம்பத்துல சொன்னது இதுதான். சுழண்டு சுழண்டு பல பிறவிகளை கடந்து தானே தன்னை என்று உணர்கின்றதோ அன்று அந்த மூலத்தோடு சென்று கலக்கும், ஐக்கியமாகும். அதுதான் வாழ்வின் நோக்கம். மனித பிறவி அதுக்குதான் படைக்கப்பட்டிருக்கு. இதை உணர்ந்து ஒவ்வொருவரும் இந்த தன்னை உணர்தல் என்ற நிலைக்கு உயர வேண்டும் என்பதுதான் என்னோட ஆழமான விருப்பம். ஓகே சார். சரி, இப்ப நம்ம உணரணும், நம்ம படைப்பின் காரணம் இதுதான் அப்படின்னு நம்ம உணரணும் நம்ம நினைச்சாலே அந்த இறை வந்து நமக்கான வழங்கல்களை வந்து வழங்கப்படுமா? ஆமா, இது ஆழ்ந்த விருப்பம் தானே. அதுதான் நம்மள இப்போ இறை படைத்து நம்மளை இந்த பூமிக்கு அனுப்புவதற்கு முன்பே நமக்கு தேவையான அத்தனையும் இந்த பூமியில இருக்கு. அவ்வளவு அன்பு கொண்டது அது.
எதுவுமே இல்ல, நான் இந்த பூமியில பிறந்துட்டேன், எனக்கு வாழறதுக்கு இங்க ஒண்ணுமே இல்லைன்னு எந்த ஒரு உயிரினமாவது சொல்ல முடியுமா? முடியாது. தேவைக்கு அதிகமாகவே இருக்கு, எல்லாமே இருக்கு. நீ எதற்கெல்லாம் விருப்பப்படுகிறாயோ அது எல்லாமே இங்க வழங்கப்பட்டிருக்கு. இப்படி வழங்கியிருக்கிற அந்த படைப்பு நான் உன்னை உணரணும். கொண்ட நீ என்னை படைத்த உன்னை நான் முழுமையாக உணர வேண்டும். நீ ஏங்கி அந்த விருப்பத்தோட இருந்தாலே போதுமே. அது எந்தெந்த வகையிலலாம் உங்களுக்கு உணர்த்துமோ அந்தந்த வகையில எல்லாம் உங்களுக்கு உணர்த்தி அது வாரி அணைச்சுக்கணும். அன்பு தானே, அன்பே கடவுள் அப்படின்னு சொல்றோமே. இந்த அன்பு இதுதான், அது காத்திருக்கிறது. நம்ம தான் அதை இன்னும் கூப்பிடாம இருக்கோம். நம்ம தான் பொருள் தேடலையும் பெருமைக்கும் புகழ்ச்சிக்கும் இச்சைகளுக்கும் ஆட்பட்டு அங்க அந்த கையை விட்டுட்டு அப்பப்ப விலகி ஓடிடுறோம். கையை நீட்டாம இருப்பதே இல்லை. எப்பொழுது வேணாலும் கையை நீட்டிட்டே தான் இருக்கும். நீ எப்பொழுது பக்கம் திரும்புகிறாயோ வாரி ஓடி வந்து வாரி அணைக்க காத்திருக்கிறது இறை. ஆனா இங்க திரும்புறது இல்லை. அது ஒரு கட்டத்தில் அது வாய்க்கப்பெறும் நபர்கள் எல்லாம் இறையின் மடியில் தூக்கி கொண்டாடுனது. அது மட்டுமல்ல, அப்படி அந்த விருப்பத்தோடு வாழக்கூடிய நபர்களுடைய வாழ்க்கையும் எப்பொழுதும் இன்பமும் மகிழ்ச்சியும் நிறைந்ததாக தான் இருக்கு. எப்பொழுதுமே ஒரு பேரானந்த நிலை, ஒரு பரவ நிலையில தான் இருக்கக்கூடிய நிலை. அந்த நிலை ஒவ்வொருத்தருக்கும் வாய்க்கப்படணும். இதுக்கு ஒரு பெரிய முயற்சியோ எந்த பயிற்சியோ இல்ல. பயிற்சியும் செய்ய வேண்டாம், எந்த ஒரு சிறு முயற்சி கூட செய்ய வேண்டாம். அந்த விருப்பம் மட்டும் இருந்தால் போதும். ஏக்கத்தோட அந்த விருப்பம் தான். நான் இன்பமாக வாழ வேண்டும், நான் என்னை படைத்த இறையை நான் உணர வேண்டும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு, அந்த நிலை பெற்றிருந்தால் போதும். வாழக்கூடிய வாழ்வு நிறைவா வாழலாம், இறையின் மடியில் சென்று அமரலாம். நன்றி சார், ஒரு புரிதல் ஏற்படுத்தினீங்க. நன்றி.